ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவல் சர்க்கரை பொங்கல். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவல் சர்க்கரை பொங்கல். நம்ம அவல் பயன்படுத்தி தான் ஒரு சர்க்கரை பொங்கல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவேன். நம்ம 1 கப் அவலுக்கு நான் 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நான் 1/4 கப் அளவு சிறுபருப்பு நல்லா வறுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸாக ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை தான் இப்போ வேக போடணும். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு சிறுபருப்பை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 1/4 கப் அளவு தான் சிறுபருப்பு. இது நல்லா ஊறி போய் இருக்கிறதுனால நமக்கு நல்லா அதிகமாக தெரியுது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அவல் சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாகவும் இருக்கும். நல்லா சிறுபருப்பை வறுத்துட்டு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செய்யும்போது நமக்கு குயிக்காகவே வெந்துடும். இங்கே பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேம்லே இது நல்லா மசிய வேகிற அளவுக்கு இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். அப்பப்போ இடையில இது லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ பருப்பு வேக வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இன்னும் நம்ம அவல் போட்டு வேக வைக்கும்போது இதுவும் நமக்கு ஃபைனாக வெந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உடனே வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் டைம்லாம் ஆகாது. நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நான் இன்னும் கொஞ்சம் 1 கப் அளவு ஊற வச்சது கரெக்டாக நமக்கு 2 கப் அளவுக்கு வந்துட்டு இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்முக்கு மாற்றிக்கிட்டு இதை நல்லா ஃபைனாக வேக வைக்கணும். இது ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் அதை மட்டும் பக்கத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இதை வேக வச்சுருங்க. அவள் தானே, அதனால் குயிக்காக நமக்கு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், திக்காக பார்த்திங்களா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது இப்படியே இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ அவல் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஃபைனாக நமக்கு வெந்து ரெடி ஆகிருக்கு. இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு நான் இந்த வெல்லம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை க்ளீனானது தான். அதனால் இதை நான் அப்படியே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தேவையான இன்னும் கொஞ்சம் கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலரை நல்லா காட்டும். அதனால் நான் இது ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் நாட்டு சக்கரை போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் கரைஞ்சி நமக்கு ஃபைனாக நமக்கு இப்போ ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சம் லிக்விட் ஆகும். மறுபடியும் நம்ம ஸ்டவ்லேயே வச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கிடணும். இங்கே பாருங்கள், நல்லா டார்க்கு கலராக வருது பார்த்திங்களா. ஒருவேளை நீங்கள் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிடணுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அவல் சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது. நான் இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். எல்லாம் நல்லா ஒன்று போல் கரைஞ்சி நமக்கு ரெடி ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸாக கொதிக்க விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது. இது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா திக்காக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிற கரண்டியை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வறுத்துக்கிடணும். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதில் ஒரு 10லேருந்து 15 கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 ஏலக்காயை தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து இந்த அவல் சர்க்கரை பொங்கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு விசேஷ தினங்களில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரசாதம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா வந்து குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய குயிக் அண்ட் டேஸ்டியான அவல் சர்க்கரை பொங்கல் ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.